ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தலன்னு முதலமைச்சர் அவருக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாரு. மன்னார்குடி எம்எல்ஏவை என்ன பண்ணீங்க? அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய், அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா. இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? மற்றும் சில பேரா, பேரை சொல்ல கூட வெக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வ போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எதுக்கு சோஃபா செட் அமைச்சிங்க? இப்ப கடைசியில் அவங்களையும் கட்டி விட்டாரு. ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கவுண்டமணி ஓனர், செந்தில் அசிஸ்டன்ட். எதிர்க்க வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளநியா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி வழியா பின்னாடி அப்படியே அமுச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேல பெரிய கடை போட்டுருவாரு. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஆளுகின்ற கட்சி செஞ்சிட்டு இருக்கு. நாம பெருமையா சொன்னோம், திராவிடியன் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், $1 trillion எக்கானமின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சோஃபா மாடல் ஆக்கின பெருமை தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு உண்டு. வேற எந்த செயல்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது.